வணக்கம். செப்டம்பர் 5ஆம் தேதி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிறந்த ஆசிரியருக்கான ராதாகிருஷ்ணன் விருதை துணை முதல்வரால் வழங்கப்பட்டது. அதேபோல் அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி மத்திய இடைநிலை கல்வி வாரியம் மற்றும் சர்வதேச இளங்கலை கல்வி பள்ளிகளின் வேலை செய்யும் சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து விருது வழங்கப்படும் என்று பல்லாவரத்தில் நடைபெற்ற ஆசிரியர் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. சென்னை பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சிறந்து விளங்கும் 1000 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கும் நிகழ்ச்சி வேல்ஸ் பல்கலைக்கழக தலைவர் ஐசரி கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதுமையாக கற்பித்தலில் சிறந்து விளங்கிய மயிலாப்பூர் தனியார் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ரேவதி பரமேஸ்வரன், கல்வி தலைமைத்துவத்தில் சிறந்து விளங்கிய பல்லாவரம் மறைமலை அடிகளார் பள்ளி ஆசிரியர் ரவி காசி, சிறப்பு கல்வியில் சிறந்து விளங்கிய சென்னை காது கேளாதோர் பள்ளியின் ஆசிரியை விஜயலட்சுமி, உத்வேகம் தரும் தலைமை மருத்துவம் என்பதில் சிறந்து விளங்கிய தலைமை ஆசிரியர் தூத்துக்குடியை சேர்ந்த நெல்சன் பொன்ராஜ், வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதை கோயம்புத்தூர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கண்ணன் அவர்களுக்கு என சிறந்து விளங்கிய 5 ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் மற்றும் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பின்பு பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆசிரியர்களை 2வது பெற்றோர்கள் கூறுவதற்கு காரணம், பெற்றோர் பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்தவுடன் சில பெற்றோர்கள் தற்போது வரை அந்த பள்ளி வளாகத்திற்கு செல்லாமல் இருப்பார்கள். காரணம், ஆசிரியர்கள் மீது இருக்கும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஆசிரியர்கள் காப்பாற்ற வேண்டும். தனியார் பள்ளியில் இருப்பவர்கள் அரசு பள்ளியில் இருப்பவர்கள் தனியார் பள்ளியில் சேர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டுமே மாணவர் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம்தான். இந்த முறை செப்டம்பர் 5ஆம் தேதி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிறந்த ஆசிரியருக்கான ராதாகிருஷ்ணன் விருது துணை முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டதை போல் அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி மத்திய இடைநிலை கல்வி வாரியம் மற்றும் சர்வதேச இளங்கலை கல்வி பள்ளிகளின் வேலை செய்யும் சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து விருது வழங்கப்படும் என்று தெரிவித்தார். வேல்ஸ் பல்கலைக்கழகம் அவருக்கு வழங்கி உங்கள் பலத்த கரவொலியின் மத்தியில் உங்கள் ஒவ்வொருவர் சார்பாகவும் அவர் பெறுகிறார் என்பதுதான். They are just few yards away from this venue. ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்னுடைய மைண்ட்ல இருந்தாம நான் ஸ்ட்ரெயிட்டா ஃபார்மசி காலேஜ் அந்த நேரத்தில் ரொம்ப 52 இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல மெயினா ஸ்கூல்ஸ் பல்கலைக்கழகம் நம்முடைய பள்ளி கல்வித்துறை இயக்குநரகத்தோடு இணைந்து